பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் யாரும் அன்போடு இந்த தகவல் பெண்கள் கொடுத்ததுக்கு இயேசு நாமத்தால் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஹல்லேலூயா. இப்பொழுதும் கூட நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட அருமையான வேத பகுதி மல்கியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம். ஹல்லேலூயா. மல்கியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம சில காரியங்களை வேகமாக தியானித்து ஜெபித்து முடிக்கப் போகின்ற மல்கியா 3ஆம் அதிகாரம். இந்த மல்கியா தீர்க்கதரிசனமானது கிமு 440 எழுதப்பட்ட புஸ்தகம் என்று வரலாற்று ஆசிரியர் சொல்கிறாங்க. நெகேமியா இஸ்ரேல் ஜனங்கள் சிறையிருப்பு பாபிலோனியர்கள் சிறை பிடிக்கப்பட்டு அவங்க சென்று திரும்ப வந்து நெகேமியா வந்து அலங்கத்தையும் அந்த ஆலயத்தையும் கட்டி நகரத்தை கட்டி அவங்க பிரதிஷ்டை பண்ணி திரும்ப அவங்க வந்து குடியேற்றின பிற்பாடு எழுதப்பட்ட புத்தகம். சிறையிருப்பு முன்பதாகவும் அவங்க பாவம் பண்ணனால தான் அவங்க பாபிலோன் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டாங்க. பாபிலோனியர்கள் கையில் கல்தையர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டாங்க. அந்த வேலையில் ஏசியா எரேமியா மூலம் நிறைய ஆண்டு பேசின்றார். உங்கள் பாவத்தை வளர்ந்துரும்பங்க, நீங்கள் ஆண்டு கிருபை செய்றீங்க என்று பல தீர்க்கதரிசனம் மூலமாக சொல்லப்பட்டது. அவங்க அதுக்கும் செவி கொடுக்கவில்லை. பின்பு கர்த்தர் மனம் இறங்கி அவங்கள திரும்ப சொந்த தேசத்துக்கு அந்த நிலைநாட்டுகின்றார். அவங்க வாழ்ந்த நாட்கள், அந்த நாட்களில் பெஸ்ஸிய தேசத்துக்கு கீழே அதிபதி கீழே நெகேமியா இருந்தார். அங்கே அதிகமாக பெஸ்ஸில் இருந்தார்கள். இந்த மல்கியா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கர்த்தருடைய தூதன் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. இந்த வேளையில் அவங்க சிறையிருப்புக்கு அப்புறம் வந்த பிற்பாடும் அவங்க வாழும் பொழுதும் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்கிறாங்க. தேவனுக்கு பிரியமில்லாத காணிக்கை செலுத்துகிறாங்க. மனசு ஓந்து செலுத்தாமல் ஆண்டவர் வந்து பழைய ஏற்பாட்டில் காலங்களில் இந்தந்த மிருகங்கள் இந்தந்த பறவைகளை நீங்கள் பலியிடணும் சாப்பிடணும் என்று ஒரு வரையறை வைத்தார்கள் இல்லையா? இப்பொழுது நமக்கு அப்படி வரையறை கிடையாது. நெருக்குண்டு செத்தது பீருண்டு செத்துக்காம விலக்கி இருக்க வேண்டும். அதே போல் வேசித்தனத்துக்கும் படைக்கப்பட்டதுக்கும் 4 காரியத்துக்கு மட்டும்தான் ஆண்டு வந்து விலகி இருக்கும். மற்றபடி எல்லாமே நம்ம சாப்பிடலாம் வாழலாம் என்று கர்த்தர் சொன்னார் இல்லையா? ஆண்டு இருக்கின்ற மொத்தமாக 4 காரியங்கள். உன்னை பிள்ளை நேசி ஆண்டுக்கு முதலிட கொடு. இதுதான் அந்த ஷார்ட் ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு. ஆனால் பழைய ஏற்பாடு காலங்களில் பல ப்ரொசீஜர்ஸ் உண்டு இல்லையா? பல கட்டளைகள் உண்டு. அதையெல்லாம் வந்து அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளாமல் ஆண்டுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் ஆண்டுக்கு பிரியமில்லாத அருவருப்பான மிருகங்களை பலியிட்டாங்க. அதே போல் கீழ்த்தரமான மிருகங்கள், பலவீனப்பட்ட மிருகங்களை, கை கால் மூலமாக இப்படிப்பட்டவற்றை பலியிட்டாங்க. அதே போல் அதை பலி செலுத்த ஆசாரியர்களும் முழு பரிசுத்தமாக இல்லாமல் காணிக்கையை பிரதானமாக நோக்கி ஆண்டுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்த அந்த காலகட்டங்கள். அந்த அப்படிப்பட்ட ஒரு வேலையில் அவர் வந்து பேசுகின்றார் இல்லையா? அதே போல் இதுக்கு முந்தின புஸ்தகமான சகரியாவுக்கும் இந்த மல்கியாவுக்கும் தீர்க்கதரிசனம் இடைப்பட்ட காலங்கள் 100 வருஷம் இடைவெளியில் இந்த புத்தகம் இல்லைப்படுன்னு சொல்கிறாங்க. அதே போல் மல்கியா தீர்க்கதரிசனம் பழைய ஏற்பாட்டின் கடைசி புஸ்தகம். இதுக்கு பிற்பாடு தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஜனங்கள் ஆண்டை விட்டு விலகி அவங்க தன்னுடைய பழைய சம்பிரதாயங்களை, பழைய சடங்காச்சாரங்களை, அவங்க அந்நிய தேசத்தில் வாழ்ந்த அந்த காரியங்களை அதையும் பின்பற்றினாங்க. ஆண்டவரை பேருக்கு பின்பற்றி வந்தாங்க. இந்த கடைசி காலம் அப்படிப்பட்ட நிறையர் இன்றைக்கு இருக்கிறாங்க. இந்த வேலையில் ஆண்டு வார்த்தை உங்களை நோக்கி பேசினது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டு மல்கியா தீர்க்கதரிசனத்தை பேசினார். இதுக்கு பிற்பாடு ஆண்டுடைய சத்தம் சபையில் கேட்கப்படவில்லை. ஒரு 400 வருஷம் வந்து மௌனமாக இருட்டின் காலங்கள், ஒரு இருண்ட காலங்கள் சபைக்கு காணப்பட்டது. சுத்தமாக ஆண்டுடைய சத்தம் இல்லாத வேலையில் அதுக்கு முன்பதாக கடைசியாக அந்த மல்கியை பேசின்றார் இல்லையா? இந்த புஸ்தகத்தில் ஆண்டுடைய முதல் வருகை குறித்தும் இருக்கிறது. அவர் இன்டைரக்டாக சொல்லுவார் இல்லையா? அதே போல் கடைசி வருகை குறித்தும் சில காரியங்கள் பேசுவார் அல்லேலூயா. அதே போல் யோவான் சனம் வருவார். எலியா நாயை பெற்ற யோவான் சனம் வருவதையும் அவர் அதை சிம்பாலிக்காக அதை வந்து பேசியிருப்பார் அல்லேலூயா. ஒரு அருமையான புஸ்தகம். இந்த புஸ்தகத்தில் நம்ம என்ற 3ஆம் அதிகாரத்தை தியானிக்க வேண்டாம். இந்த 3ஆம் அதிகாரம் மிக முக்கியமான காரியம் அல்லேலூயா. இதில் சில வசனங்கள் நான் காட்டுகின்றேன். நீங்கள் வேத புத்தகத்தோடு அமர்ந்து கொள்ளுங்கள். நம்ம வசனமாக கவனத்தை கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் அல்லேலூயா. நான் என் தூதனை அனுப்புகிறேன். அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்போது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனையில் கர்த்தர் சொல்கிறார். இது வந்து ஆண்டுடைய முதல் வருகை. ஒரு தூதனை நான் அனுப்பேன் என்றால் ஆண்டுடைய முதல் வரைக்கும் முன்னதாக ஆண்டு பிறப்புக்கு முன்னதாக வழியை ஆயத்தம் பண்ணுகிற ஒரு சீஷனாக யோவான் ஸ்நானகன் வந்தார். அவரை குறித்து சொல்லின வார்த்தை
அப்போ அந்த யோவான் வந்த பிற்பாடு நீங்கள் தேட அந்த மேசியா வருவார், ஆண்டு வந்து உங்களுடைய உடன்படிக்கை தூதன் வந்து வருவார், ஹல்லேலூயா, இதோ அவர் வருகிறார் என்று அவருக்கு சொல்லப்படுகிறது, ஹல்லேலூயா. அதே போல் அதுக்கு அடுத்த வசனம், அதுக்கு அடுத்தது வந்து அவருடைய 2ஆம் வருகையை பற்றி டக்குன்னு அதை சொல்லார். அவர் வர நாளை யார் சகிக்க முடியும்? அவர் வெளிப்படும் போது யார் நிலைநிற்க முடியும்? ஏனென்றால் அவர் ஜால் தெரிகிற அக்னியோடு கூட பிரதான சத்தத்தோடு கூட ஆயிரமான பசாங்கள் கூட கோடாக்குடி தூதல் கூட அவர் மகிமையில் பிரசன்னமாக அவர் அவ்வளோ பயங்கரமாக வெளிப்படார். முதல் வருகையில் ஒரு குழந்தையாக வெளிப்பட்ட தேவனால் இல்லையா, 2ஆம் வருகையில் அவர் வந்து ஒரு ஜால் தெரிய அக்னி கண்களோடு கூட அப்படிப்பட்ட தன்னுடைய மகிமையின் உச்சத்தில் வருவார். அந்த மகிமை யாராலுமே சகிக்க முடியாது, ஹல்லேலூயா. தன்னுடைய மகிமையோடு கூட, ஹல்லேலூயா, அவர் வருவார் என்று பேதுரு பல நிருபங்கள், அதே போல் பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது கூட குறிப்பிட்டார், ஹல்லேலூயா. அவர் நடுவானத்திலே அவர் மகிமையாக வெளிப்படுவார், ஹல்லேலூயா. அந்த நாளில் நம்ம பரிசுத்தமாய் அவர் கூட வாழ்ந்தால், இந்த வேத வார்த்தையை கீழ்ப்படிந்து அவருடைய அபிஷேகத்தை நிறைஞ்சு அவரோடு கூட வாழ்ந்தால் மாத்திரமே அந்த பிரசனத்தில் அந்த மகிமையை அவருக்கு எதிர்கொண்டு போக முடியும், ஹல்லேலூயா. அவர் ஒரு சுத்திகரிப்பை செய்வார் என்று, ஹல்லேலூயா, அதில் குறிப்பிடுகின்றார், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் அது தொடர்ந்து வருகிற வசனங்களில் அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். அந்த காணிக்கையை கொடுக்கிற இருதயங்களை மனிதர்களை கர்த்தர் சுத்திகரிப்பார். நான் நியாயத்தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்துல வந்து சூனியக்காருக்கும் விபச்சாரருக்கும் பொய்யானை இடுகிறவர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் எதிரிகளும் திக்கற்ற பிள்ளைகளும் ஆகிய கூலிக்காரன் கூலியை அபகரித்து கொள்ளுகிறவர்களுக்கும் பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாக தீவிரமான சாட்சியை இருப்பேன், ஹல்லேலூயா. நான் கர்த்தர், நான் மாறாதவர் ஆகியல் யாக்கோவின் பிதாக்களாய் புத்திராகி நீங்கள் நிர்மூலமாகவில்லை, ஹல்லேலூயா. இது வந்து முதல் வரைக்கும் அவர் கொடிட்டு காண்பித்து விட்டார், 2ஆம் வரைக்கும் கொடித்து காண்பித்து விட்டார். பின்பதாக அந்த நாட்கள் அவங்க செய்கிற அந்த பாவத்தை உணர்த்துகின்றார், ஹல்லேலூயா. நான் ஆண்டவர் வந்து ஒரு சுத்திகரிப்பை தேசத்தில் உண்டாக்க போகின்றார். சுத்திகரிப்பு மிக மிக அவசியம். ஆண்டுடைய 2ஆம் வருகை வரப்போகின்ற கடைசி நொடியில் நாம் காணப்படுகின்றோம். இப்பொழுதும் சபை உணராமல் விழுத்து கொள்ளாமல் மனம் போன போக்கின்படி ஆண்டவர் சொன்னார். இந்த பூமியில் ஆண்டு வாழும் பொழுது ஆண்டுடைய வருகைக்கான அடையாளத்தை ஒன்று சொன்னார். அவங்க உணர்வு இல்லாதவங்க சகலவித அசுத்தங்களை அவங்க இச்சையோடு அவளோடு நடப்பிப்பாங்க. உணர்வற்றவர்கள் வருவாங்க, பரியாசங்கள் வருவாங்க, பணாசை உள்ளவங்க வருவாங்க. அதே போல் ஆண்டவர் வருகின் அந்த வேலையை அறியாமல் பெண் கொடுப்பாங்க, பெண் கொண்டு விட்டுறாங்க, நட்டாங்க, எல்லாமே செய்வாங்க. ஒரு உணர்வில்லாத ஒரு சமுதாயம் உருவாகும் என்று சொல்லப்பட்டபடி இந்த கடைசி காலங்களில் ஒரு பக்கம் இப்படிப்பட்ட அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறத அதை சொல்கிறவங்களையும் பரியாசம் பண்ணுறாங்க, அதை கற்பிக்கிறவங்களையும் பரியாசம் பண்ணுறாங்க. அதை பற்றி ஒரு உணர்வு, ஒரு தெய்வ பயம் இல்லை. முன்பு இல்லாத அளவுக்கு இந்த 2000 ஆண்டு பிறந்த பிற்பாடு இந்த 25 ஆண்டுகளில் நம்ம கேள்விப்படாத கொள்ளைகள் வந்தது, லாக்டவுன் வந்தது. ஹல்லேலூயா. எங்களுக்கு பல வருஷம் முன்னதாக ஆண்டவர் காண்பித்து கொண்டு இருந்தார். 2012, 13, 14 காலகட்டங்களில் நாங்கள் எங்களுக்கு நெருங்கின சர்க்கிள்ஸ், நெருங்கினவங்களுக்கு அதிகமாக அந்த காரியத்தை சொன்னோம். எப்படி என்றால் ஆண்டவர் சொன்னார், எல்லா வீடுகளும் அடைக்கப்பட்டிருக்கு, தெருவில் ஒரு ஜனம் இல்லை, கடைகள் இல்லை, வீதிகளில் சத்தம் இல்லை, ஆனால் வெளியே போலீஸ் மட்டும் எல்லா தெருவிலும் இருக்கிறது போல் காண்பித்தார். அதே போல் ஒரு இராணுவ ஆட்சி வரப்போகுது, எப்படிப்பட்ட ஒரு கொடிய காலம் தேசம் வரப்போன்று சொல்லிக்கொண்டே இருந்தோம். நாங்கள் பார்க்குறவங்களுக்கு வெளிப்படையாக சொல்ல, பார்க்குறவங்கள்ட்ட வீட்டுக்காரவங்க நாங்கள் ஊழியம் பண்ணுற படத்தில் அதை அநேகிட்ட சொன்னோம், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காலம் அந்த லாக்டவுன் உலகம் காணாத அதே போல் ஒரு இராணுவ ஆட்சி போன்று நம்ம எங்கே போனாலும் ஒரு 100 மீட்டர் போனால் கூட போலீஸ் இருப்பாங்க. அவங்ககிட்ட கேட்டால் தான் மெடிக்கல் கூட போக முடியும். அப்படிப்பட்ட காலம் சொல்லி நம்ம பார்த்தோம். எங்கேயுமே கடைக்கு பால் வாங்க கூட போக முடியவில்லை. நமக்கு அப்படிப்பட்ட பல சிரமங்கள் மத்தியில் கர்த்தர் நம்மை நடத்தினார், ஹல்லேலூயா. நம்மை பாதுகாத்தார். ஒரு கூட்டம் மறித்தாலும் கர்த்தர் கிருபை என்ன பாதுகாத்து அந்த அழிவை நம்ம பார்த்து, அதே போல் பூமி இதுவரை காணாத பல உபத்திரங்கள் நடக்க ஆண்டு சொன்ன பாடி நம்ம அநேக இதுவரை காணாத வரலாறு காணாத வெள்ளங்கள் 300 வருஷத்தில் பெய்யாத மழை இப்பொழுது பெஞ்சிருக்கின்று அநேக
வயதானவர்கள் சொன்னாங்க, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் இதை பார்க்கல கேள்விப்படலை என்று அநேகர் சொன்னாங்க. நம்ம பார்த்த சென்னை வெள்ளமாக ஆகட்டும், தூத்துக்குடி வெள்ளமாகட்டும், அதே போல் இப்போ வந்த இந்த பெஞ்சல் புயல் 2016 அப்புறம் ஒவ்வொரு வருஷமாக கஜனா, தானே, ஒவ்வொரு புயல்கள் மிக மிக கடற்கரை பட்டணங்களை மிக சேதத்தை விளைவித்தது. அவங்களுடைய வாழ்வாதாரம் அற்று போனது. போன வருஷம் அந்த புயல் வந்து அதிகமாக அந்த வெள்ளம் வந்து சென்னை கடற்கரை பட்டணங்களை, கடலூர், தூத்துக்குடி அதிகமாக பாதிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட பெரிய பெரிய உலகம் முழுவதுமாக தண்ணியால் ஒரு பக்கம் வெள்ளம், ஒரு பக்கம் தண்ணீர் இல்லாமல் வறட்சியால் வெள்ளம், பஞ்சத்தால் பாதிப்பு, அதே போல் இதுவரை இல்லாத அளவுக்கு யுத்தங்களை நம்ம இந்த சந்ததி கண்டு கொண்டு இருக்கின்றோம். யுத்த சத்தம், நீங்கள் யுத்தம் செய்தி கேள்விப்படுங்க. ஆனால் முடிவுடனே அது கடைசி காலங்கள் இப்படி இருக்கும். இனத்துக்கு நான் எழும்போம், ஜாதிக்கு ஜாதி எழும்போம். இந்த யோசிச்சு பாருங்கள், நீங்கள் அதை உட்காந்து சிந்தித்து பாருங்கள். இந்த 25 வருஷம் இதுக்கு முன்பதாக இல்லாத அளவுக்கு ஜாதி கலவரங்கள், மொழி கலவரங்கள், இன கலவரங்கள், மத கலவரங்கள் அதிகமாக பேசப்படுது. அதிகமாக அதை வந்து பரப்புகிறாங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியா மூலமாக ஒரு கருத்து இருக்குன்னா முந்தி சொல்கிறதுக்கு ஒரு ஸ்டேஜ் வேணும், ஒரு இடம், ஒரு கருத்தை ஒரு மனிதன் முன்னைக்கு வேண்டும் என்றால் அவன் தன்னை வந்து சமுதாயத்தில் தன்னை பெரியவனாக அவன் வளர்கிறதுக்கு அவன் ஒரு கட்சியிலையோ இதுலேயோ ஒரு இணைஞ்சு அதில் அவன் பெரியவனாக வளர்ந்து அவன் ஒரு கருத்தை முன்னைக்கு அவனுக்கு ஒரு ஸ்டேஜ் கிடைப்பது மிக மிக அரிது. எல்லோருக்கும் அந்த ஸ்டேஜ், அந்த பிளாட்ஃபார்ம் ஈஸியாக கிடைக்காது. ஆனால் இன்றைக்கு எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்கனால தன் மனதில் என்ன வருதோ ஆபாசமாக அருவருப்பாக மாற்றங்களை பார்த்து என்னென்ன தரக்குறைவோ இழிவோ அற்பமாக பேசலாமோ அத்தனையும் ரொம்ப எளிதாக வித்தின் செகண்ட்ஸில் டக்கு பண்ணுறாங்க. எல்லாருக்குள்ளேயும் ஒரு பிறந்த 1 வயது 2 வயது குழந்தை செல்ஃபோன் அவ்வளவு அடிக்ஷனாக கேம் விளாடுது. அவ்வளோ ஞானமாக நமக்கு அந்த காலங்கள்லாம் 30 வயது ஆனாலும் செல்ஃபோன் யூஸ் பண்ண தெரியாமல் தான் இருந்த அந்த காலகட்டங்கள் அப்படி தான் இருந்தது. ஆனால் இந்த காலகட்டம் 2 வயது குழந்தை கூட செல்ஃபோன் அவ்வளோ அழகாக கேம் விளாடுது, யூடியூப் பார்க்குது. எங்கேருந்து ஞானம், இப்படிப்பட்ட பொல்லாத ஞானம் அது. அதே போல் வேகமாக தீமை பரவுகிறது. நன்மை பரவுவதை விட நல்ல செய்திகள் பரவுகிறது. நல்ல ஆராதனைகள், நல்ல துதி ஜெபங்கள், அந்நிய பாஷ ஆராதனைகள் அதிகமாக நம்ம அதை பார்க்குறோம், கேட்குறோம். அதை விட அதிகமாக இப்படிப்பட்ட அரசியல் நையாண்டிகள், கலைஞர்களை, மிகப்பெரிய தலைவர்களை புரணி பேசுறது, அதே போல் ஊழியம் செய்கிற தலைவர்களை, பிள்ளைங்களை அதிகமாக இழிவாக பேச எல்லா காலகட்டங்கள், பரியாசம், நல்லோரை பயக்கிறவர்கள், இப்படிப்பட்டவங்க அதிகமாக இந்த கண் கூடாக இந்த 25 வருஷம் இந்த சோஷியல் மீடியா வளர்ச்சி குறிப்பிட்ட அந்த 10-15 வருஷத்தை அதிகமாக காணப்படுகிறது. அல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டுடைய வருகையின் கடைசி காலகட்டங்கள். ஒரு பக்கம் உணர்வு இல்லாமல் ஹல்லேலூயா இந்த நாள் ஆண்டு இந்த 2025 ஆண்டு கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சொல்லின வார்த்தை, நான் இந்த வருஷம் ஒரு சுத்திகரிப்பு அக்னி நான் ஊட்ட போகிறேன். பரிசுத்தமுள்ள ஜனத்துக்கும் பரிசுத்தம் இல்லாத ஜனத்துக்கும் ஒரு வித்தியாசம் நான் காண்பிக்க போகிறேன் என்று எங்களோடு கூட பேசினால் இல்லையா. விசேஷத்தமாக ஒரு சுத்திகரிப்பு அபிஷேகத்தை ஆண்டு இந்த வருஷத்தில் ஊற்ற போகின்றார். அதே போல் மல்லியாவுக்கு ஆண்டு உணர்த்தி அல்லேலூயா சொன்ன காரியங்கள் தான் இந்த 33 அந்த 5 வசனம். நான் நியாயத்தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூனியக்காரருக்கும் விபச்சாரருக்கும் பொய் யானை இடுகிறவர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளுமாகிய கூலிக்காரன் கூலி அபகரித்து கொள்ளுகிறவர்களுக்கும் அவர் பரதேசிக்கும் அவர் அநியாயம் செய்கிற ஒவ்வொருவருக்காக கர்த்தர் தீவிரமான சாட்சியாக இந்த வருஷத்தில் எழுந்தள்ளப்படுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு நியாயத்தீர்ப்பை இந்த வருஷத்தில் கொடுக்க போகின்றார். இப்படிப்பட்ட ஒவ்வொரு காரியங்கள் உங்களுக்குள் காணப்படாதபடிக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. விதவைகளை, திக்கற்ற பிள்ளைங்க, சிறுமியான பிள்ளைங்களை நீங்கள் நியாயம் செய்யுங்க. அல்லேலூயா. பரதேசி விசாரிங்க. உங்களால் முடிந்த நன்மை கொடுங்க. அவங்களுக்கு அநியாயம் செய்யாதீங்க. அது கண்டிப்பாக இந்த வருஷம் அப்படி செய்கிற ஜனத்துக்கு எதிராக இந்த 2025 வருஷத்தில், இந்த புது வருஷத்தில் கர்த்தர் நியாயத்தை போய் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அவர் அல்லேலூயா மாறாதவர். அதனால் நம்மளை அழிக்கவில்லை. அல்லேலூயா. பிதாக்கள் காலம் தொடங்கி கட்டளை விட்டு விலகி போகிறாங்க. அந்த தொடர்ந்து சொல்ல 7ஆம் வசனத்தில் நீங்கள் என்னிடத்துக்கு திரும்புங்கள், அப்பொழுது நான் உங்கள் இடத்துக்கு திரும்புவேன் என்று சேனையில் கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் என்கிட்ட திரும்பினால் நான் உங்களுக்கு திரும்புவேன், இல்லைன்னா
நீங்கள் என் வேதத்தமாக இருந்தால் நான் உன் பிள்ளையை மறந்துடுவேன். என் கட்டளை எழுதி கொடுத்தேன், எத்தனையோ தீர்க்கதரிசி அனுப்பினேன், யாருக்கும் நீங்கள் செவி கொடுக்கவில்லை. இன்றலும் ஒரு கூட்டம் ஊழியர்கள் கதறிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க, அவர் அன்புக்கு கீழ்ப்படிங்க, அவர் அன்பு நோக்குங்க. உங்களுக்காக எல்லாத்தையும் இழந்தார். கல்வாரில் செய்த தியாகத்தை நோக்கி பாருங்கள், ஆண்டுடைய வார்த்தை நோக்கி பாருங்கள், அன்புக்கு திரும்புங்க என்று ஒரு பக்கம் ஊழியர்கள் சொல்லி கொண்டே இருக்கின்றார்கள் இல்லையா? ஆனால் ஒரு பக்கம் பணத்துக்காக ஆதாயத்துக்காக மாத்திரம் ஆண்டுட்டு வராங்க. ஒரு சுகம் வேண்டும், ஒரு பிரச்சனை மாற வேண்டும் என்று வராங்க. ஆனால் பல காலங்கள் வர வர வருஷங்கள் வர வர அந்த ஆண்டோர் செய்த நன்மையை மறந்து போயிடுறாங்க. தனக்கு ஒரு இதாக வேணும் என்றால் மாத்திரம் ஆண்டுட்டு வராங்க. ஆனால் ஆண்டு கற்பனை கைக்கொள்ளலை, கட்டளை கைக்கொள்ள ஆண்டுக்கு பிரியமான காணிக்கை செலுத்துகிறாங்க. இந்த காணிக்கை கொடுத்த அந்த என்னை ஆண்டு ஆசிரியப்பட்டு ஒவ்வொரு புது வருடமும் ஆல்டரில் போய் காணிக்கை வைத்துட்டு அந்த வாக்குத்தத்த கார்டை வாங்கினா ஆண்டு ஆசிரிப்பார் என்ற ஒரு தப்பான எண்ணம் இன்னைக்கு சபைக்குள்ள வந்துட்டு தன்னுடைய அந்த வருஷத்தின் 364 நாட்களும் தவறான பாதையில் சென்று ஆண்டவருக்கு அவங்களுக்கு தூரமாக இருந்து எந்த ஆராதனைக்கு பார்க்காம, எந்த கொடுத்து பார்க்காம, ஆண்டவரை ஆராதிக்காமல், துதிக்காமல், ஜெபிக்காமல் அந்த கிறிஸ்மஸ் சர்வீஸ்க்கு அந்த நியூ சர்வீஸ்க்கு போனால் மாத்திரம் ஆசிர்வாதம் உண்டு என்று அப்படிப்பட்ட ஒரு தவறான எண்ணம் காணப்படுகிறது. ஹல்லேலூயா! ஆண்டவர் சமூகத்தில் நித்தமாக வந்து நித்தம் எருவும் புகழும் அடைய வேதத்தை தியானிக்கும் மனுஷன் பாக்கியவான். அவன் தான் எப்படி இருப்பான்? நீர்கால், ஒரு நல்ல வாய்க்கால் குளம் பக்கத்தில் இருக்கின்ற மரம் மாறி அவன் அதை நடத்த அந்த நீர்கால் பக்கத்தில் நடப்பட்ட மரம் போல் இருந்து எப்போவுமே செழிப்பான். கர்த்தர் நம்பரும் செழிப்பான். அல்லேலூயா! அந்த தண்ணி போகிற இடங்கள்லாம் ஆரோக்கிய செழிப்பரிசு உண்டாகும். அந்த ஜீவ தண்ணி நமக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த நதி ஓரமாக நாட்டப்பட்ட மரமாக நம்ம காலத்தில் கனி கொடுத்து கொண்டே இருக்கணும் கர்த்தருக்கென்று. அல்லேலூயா! இலையே உதிராது. பிரச்சனை வந்தாலும், புயல் வந்தாலும், காற்றடித்தாலும் அல்லேலூயா நம்ம மரம் அசையாது. அல்லேலூயா! அப்படிப்பட்ட இரவும் பகலும் விதத்தில் தியானமாக இருக்கிற ஜனங்கள் தான் அல்லேலூயா நியாயத்தீர்ப்பு அவங்களுக்கு கிடையாது. அவங்க நியாயத்தீர்ப்பு அவங்களுக்கு ஆண்டு கொடுக்க முடியும். அவங்க பாவத்தை முதுக்கு பின்னாடி கர்த்தர் எரிந்து போடுவார். அல்லேலூயா! கர்த்தர் அவங்க அக்கிரமத்தை மன்னிப்பார். அல்லேலூயா! ஆனால் இந்த வருஷத்தில் கர்த்தருடைய கட்டளையை மறந்த அநேகருக்கு தேவன் சிற்றை கொடுக்கும் அவர் நியாயத்தை ஊற்ற போகின்றார். அநேக தேவனுடைய மந்தி விட்டு பிரிந்து போன ஆடுகள் திரும்ப சேர்க்கப்பட போகிறாங்க. அநேக இளைக்குமார்கள் தகப்பன் வேண்டாம், உலகம் வேணும்னு போன அநேகர் இந்த வருஷத்துலேயே மணந்துடும் போகிறாங்க. ஹல்லேலூயா! ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பு நடக்க போகிறது. கர்த்தருக்கு கொடுக்குற தசமாகத்தில் அவங்க வஞ்சிக்கிறாங்க. அவனுக்கு கொடுக்குற காணிக்கை வஞ்சிக்கிறாங்க. நசல் கொண்டதை பலவீனப்பட்டதை அவங்க பலியிடுறாங்க. கர்த்தருடைய கோபம் வந்து அவங்கள வந்து வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா! நீங்கள் எனக்கு உண்மை இருந்தால் இந்த வானம் திறக்கிற அளவுக்கு வானத்தை திறந்து, நான் பலகணிகளை திறந்து, ஜன்னலை திறந்து நான் அவங்களை ஆசிரிப்பேன் கர்த்தர் சொல்லி கடைசியாக அந்த 11 வருஷத்தில் ஹல்லேலூயா நம்ம வேகமாக தியானிக்க போயிட்டோம். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவர்களை உங்கள் நிமித்தம் நான் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பது இல்லை. வெளியிலுள்ள திராட்சை கொடி பழம் இல்லாமல் போதும் இல்லை என்று எங்கத்த சொல்லியா, நீ வந்து என் ஆலயத்தில் ஆகாரம் இருக்கும்படி உண்மையாக நீ தசமாகத்தை கொடுத்தா நான் உன்னை வானத்தில் அந்த பலகனில் திறந்து நான் ஆசிரிப்பேன். உன்னுடைய குடும்பங்களில், உன்னுடைய வாழ்க்கையில் எந்த காரியம் பட்சிக்கப்பட்டு போகாது. ஹல்லேலூயா! அந்த பட்சித்து போடுற அப்படிப்பட்ட பூச்சிகளை நான் அழித்து போடுவேன். ஹல்லேலூயா! அது உங்களை பட்சிக்காது. ஒரு நாளும் உங்கள் திராட்சை கொடியில் பழமே இல்லாமல் போகாது என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா! நீங்கள் உண்மையாக இருந்தால் அவர் உண்மையாக இருப்பார். ஹல்லேலூயா! நாம் அவரை அறிக்கையிட்டால் அவர் நம்மை அறிக்கையிட பிதா முன்பதாக தூதன் முன்பதாக நம்ம பேர சொல்வார். ஆனால் நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். ஹல்லேலூயா! அவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா! நீங்கள் சரியாக இருந்தால் அவரும் சரியாக இருப்பார். 12ஆம் வசனம், அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்று சொல்வார்கள், தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா! ஆண்டவர் உங்களை ஆசிரிக்கும் பொழுது ஹல்லேலூயா நீங்கள் ஐயோ இந்த தேசத்தில் இப்படி வரி சுமைகள், இப்படி பஞ்சங்கள், இப்படி போராட்டங்கள், இப்படி குறைகள், அரசியல் சரியில்லை, எதுவுமே சரியில்லை, ஆளுங்களும் சரியில்லை என்று நீங்கள் புலம்பாதீங்க. நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றும் பொழுது உங்களை வச்சு உங்கள் பட்டணத்தை, உங்கள் சபையை, உங்கள் சமுதாயத்தை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் தேசம் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா! நீங்கள் முதலாவது தேவனுக்கு முன்பாக மனம் திரும்புங்கள், சீர் பொருந்துங்கள். ஹல்லேலூயா! உங்களுக்கு கர்த்தர் செய்ய நன்மை பார்த்து எல்லா ஜாதியிலும் சொல்லுவாங்க, நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுவாங்க. ஹல்லேலூயா! உங்களுக்கு கர்த்தர் குடும்பம் பேசுனீங்க எல்லா பேச்சையும் கர்த்தர் மன்னிப்பார். ஹல்லேலூயா!
அடுத்த வசனம் எப்படியாக சொல்லப்படுது, ஜனங்கள் வந்து ஒரு கூட்டம் எப்படியாக பேசுகிறாங்களாம், நீங்கள் எனக்கு விரோதமாக பேசின பேச்சுகள் கடினமாக இருக்கிறது என்று கட்டு சொல்கிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக நாங்கள் என்னத்தை பேசணும்லாங்க. நிறைய வார்த்தை ஆண்டுக்கிரமாக பேசுகிறாங்க. எப்படி பேசுகிறாங்கன்னு ஆண்டு சொல்லாரு, தேவனை செய்வது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்வது சேனையின் கர்த்தருக்கு முன்பாக துக்கத்தை நடக்கலாம். எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஆண்டவரை நேசிக்கிற செவிக்கிற எங்களுக்கு வேஸ்ட்டு. அவர் கட்டளையை கை கொள்வது அவருக்கு முன்பாக நாங்கள் துக்கப்பட்டு ரட்சிப்புக்கு ஏற்ற அந்த துக்கப்பட்டு பாவ உணர்வு அடைஞ்சு துக்கப்பட்டு நடந்தாலும் எங்களுக்கு என்ன நடக்குது என்று அவங்க சொல்கிறாங்க. இப்போதான் அகங்காரிகளை வந்து பாக்கியங்கள் என்று சொல்கிறாங்க. தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள். அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தவர்களாக இருந்தாலும் அவங்க விடுக்கப்பட என்று அவங்க சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியம் கடைசி காலங்கள் அதிகமாக காணப்படுது. ஒரு பக்கம் உத்தமமாக ஒரு கூட்டம் நடந்துகிட்டு இருக்க ஒரு ஜனம், ஆனாலும் அழிவு சாவை என்று வரும்பொழுது வெள்ளம் சேதம் எல்லாமே வந்து எல்லாருக்கும் தான் வருது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பிரச்சனை. அந்த கொரோனா வந்தனால தேவனை நம்புகிற பிள்ளைங்க, தேவனை ஏற்றுக்கொண்டவங்க, சபைகள் மூடப்பட்டது, அபிஷேகம் பெற்றவங்க, அபிஷேகம் எல்லாருக்கும் தான் தண்டனை வந்தது. லாக்டவுன் போட்டாங்க. யார் வெளியே போக முடியல, ஊழியம் செய்ய போக முடியல, யாரையும் பார்க்க முடியல, யாரையும் பேச முடியல, யாருக்கும் கை கொடுக்க முடியல, யார் இறந்தவங்கள பார்க்க கூட போக முடியல. சொந்த குடும்பத்தில் உள்ளவங்க இறந்தவங்க கூட அந்த பாடி கையில் கொடுக்கல. அவங்க அடக்கத்தில் பங்குற முடியல. தந்தை மகன் பங்கு முகத்தை பார்க்க முடியல, மகன் தந்தை முகத்தை பார்க்க முடியல, அப்பா அம்மா முகத்தை பார்க்க முடியல. யோசிச்சுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கொடிய சூழ்நிலை எல்லாரும் காணப்படுது. எல்லாரும் மனமடிவானம். இவங்கெல்லாம் இறந்துட்டாங்களா, ஐயோ இவங்கள என்ற துக்கப்படக்க நமக்கும் அந்த வேதனை வந்தது. ஹல்லேலூயா. ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க, கெடல் செய்கிறவங்க நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு வியாதி வரல, அவங்க வாழ்க்கையில் அவங்க கெடலாம் கிடைக்குது, அவங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகிறாங்க. ஆனால் நாங்கள் ஆண்டவருக்கு இந்த பாவம் என்று சொன்னபோது ஐயோ இது பாவமே என்று துக்கப்படுறோம். அது என்ன, அது வேஸ்ட்டு, தீமை செய்கிறவங்க நல்லா இருக்காங்க என்று அப்படிப்பட்ட பல காரியங்கள் இன்றைக்கு பேசி ஆண்டு இருந்த கடினப்பட்டு ஆண்டரை கோவப்படுத்தாங்க. கத்தனால சொல்கிறாரு. ஹல்லேலூயா. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் 16 வசனம் அவங்க சொல்கிற வார்த்தைக்கு கற்றுக் கொடுக்குற பதில், அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டு இருக்கிறது. நீங்கள் செய்கிற செயல் எல்லாமே அந்த ஞாபக புஸ்தகம் எழுதப்பட்டிருக்குது. நீங்கள் கர்த்தருக்காக பாராட்ட வைராக்கியங்கள் செயல்கள் எல்லாமே எதையும் மறந்து போகவில்லை. நீங்கள் எடுக்கிற பரிசுத்தத்துக்கு எடுக்கிற பிரயாசங்கள் கர்த்தர் எல்லாமே நோட் பண்ணி வைத்து அதற்கு கர்த்தர் பலன் கொடுக்கிற நாட்கள் வரும். நிச்சயமாக உனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. எதுவுமே வீணாப்பாகாது, எதுவுமே வீணாப்பாகாது. ஹல்லேலூயா. ஆண்டவரை சேவிக்கிறது விருதா, வேஸ்ட்டு. ஆண்டவரே எங்கள் முன்னாடி எங்களுக்கு கடல் பண்ணுறாங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்லாதீங்க. உங்களுக்குள்ள பலனுக்கு பிரயாச பலனை கர்த்தர் வருகையில் கொடுப்பார். நித்தியமாக நம்ம அதை வச்சு ஆள போகிறோம். அதுக்கு தக்க நமக்கு உடைகள் இருக்குது, இடங்கள் இருக்குது. நம்ம சந்தோஷம் அந்த பூமியில் பார்வை இல்லாதவங்களுக்கு கர்த்தர் எத்தனையோ அழகான கண்கொள்ளா காட்சிகள் பரலோகத்தில் இருக்குது. அவங்களுக்கு ஆயத்தமே வைத்துள்ளார். ஹல்லேலூயா. அந்த பூமியில் வீடு இல்லாமல், உடை இல்லாமல், ஒருவேளை உணவு இல்லாமல் கஷ்டப்பட்ட அநேக ஊழியக்காரங்கள் இன்றைக்கு ஆண்ட சமூகத்தை தேற்றப்படுறாங்க. அவங்க பூமியில் எதெல்லாம் இல்லைன்னாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு பல மடங்கு கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தி பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டு சந்தோஷமாக இருக்காங்க. அதே போல் இந்த பூமியில் குறையோடு வாழ்ந்த எல்லாரும், ஹல்லேலூயா, எல்லா இனங்களும் எல்லாருமே ஆண்டரை ஏற்றுக்கொண்டு அபிஷேகமற்ற வாழ்கிற பிள்ளைங்க அவர் சமூகத்தில் ஆற்றப்படுவாங்க, தேற்றப்படுவாங்க. ஹல்லேலூயா. நதி ஓரத்தில் இருந்து அவரை பாட்டு பாடுவாங்க. அவர் சிங்காசன கீழே இந்த பாட்டு பாடுவாங்க. ஹல்லேலூயா. உடையிலாங்களுக்கு அநேக உடைகள், வீட்டில் அங்கே அநேக வீடுகள். ஹல்லேலூயா. செஞ்ச ஒவ்வொரு கிரியைக்கும் கிரீடங்கள், அதில் முத்துக்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம கரங்களில் உள்ள ஒவ்வொரு அணிகளும் கொடுப்பார். ஆடைகளில் வித்தியாசம் உண்டு, மகிமையில் வித்தியாசம் உண்டு. ஹல்லேலூயா. அதே இந்த பூமியில் எப்படி மிருகங்களுக்கு ஒரு மகிமையோ, கர்த்தப்படுத்த மிருகங்களில் மகிமை எல்லாமே ஆண்டப்படுத்து தான். மிருகங்கள் மாதிரி செடி இருக்காது, செடி மாதிரி மனுஷன் கிடையாது. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மகிமை ஆண்டு கொடுத்துருக்காரு. அதே போல் பரலோகத்திலேயும் ஹல்லேலூயா ஆண்டு கண்டு அரிய பெரிய காரணம் செய்த ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு இடம், ஒவ்வொரு ஹல்லேலூயா ஒவ்வொரு வீடுகள். ஹல்லேலூயா. எப்படி இந்த பூமியில் ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு பதவியும் வேறு அவங்களுக்கு தனி வீடு, தனி காரு, தனி பாதுகாப்படை,
சாதாரண கவுன்சிலருக்கும் ஒரு எம்எல்ஏக்கும் ஒரு எம்பிக்கும் ஹல்லேலூயா மினிஸ்டருக்கும் எவ்வளோ வித்தியாசம் உண்டு, அதே போல் வித்தியாசம் உண்டு. ஹல்லேலூயா உங்கள் கிரியைக்கு தக்க கத்தை கண்டிப்பாக பலன் கொடுப்பார். நீங்கள் செய்கிற பேசுகிற துதி ஜெபம் வடிக்க கண்ணீர் எல்லாத்தையும் அவர் ஞாபகத்தில் எழுதி வைத்துள்ளார். அதை மறக்க கத்த அநீதியில தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அப்படியோட பேச்சை பேசாதீங்க. கத்தையின் ஜெபத்தை கேட்கல. நான் ஏன் வேஸ்ட்டாக நான் மறந்துடுறேன், நான் வேஸ்ட்டாக பசங்க வாழ்கிறேன். சிங்கக்காரன் அப்படிதான் சொல்லிட்டான், நான் விருதாவாக என் இதயத்தை சுத்தம் பண்ணேன், குற்றம் இல்லாமே என் ரத்தத்தை நான் கையை கழுவுறேன். ஆனால் அத்தையுமே செய்கிறவங்க அவங்க துணிஞ்சிருக்காங்க. அது என் பலவீனத்தில் பேசணும்னு சொல்லிட்டார். கடைசியில் அவன் வந்து திடீர்னு சறுக்கி விழுந்துடுவான். ஒரு பாலான நேரத்தில் உள்ள வீடு மாதிரி பொட்டரி பூச்சி அடித்த ட்ரெஸ் மாதிரி போயிடுவான். ஆனால் நானும் ஜீவனுள்ள தேசத்தில் நடப்பேன், நானும் மகிமையுமே தரிசிப்பேன். ஹல்லேலூயா. அதுதான் நிரந்தரம், அதுதான் நிச்சயம். அதை நிச்சயமாக அதை பாருங்கள். இந்த பூமி வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுக்குற காரியங்கள் நிரந்தரம். 17 வசனத்தில் எப்படியாக சொல்கின்றார், என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் இன்றுகளாக இருப்பார்கள். ஹல்லேலூயா என்று சேனைகள் கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியஞ்சிக்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிற பல நான் அவர்களை கடாட்சிப்பேன். ஹல்லேலூயா. நான் என் சம்பத்து, என் சொத்து. ஹல்லேலூயா. நீங்கள் தான் என்னுடைய சொத்து, நீங்கள் தான் என் பங்கு என்று கர்த்தர் சொல்லார். நாம் அவரை பார்த்து பாடணும். என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. சொல்லுமா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. நம்ம அவரை பார்த்து பாடுறோம். ஆனால் ஆண்டு சொல்லாரு, நீரே இங்கு என் பங்கு என்று. இந்த பூமியில நீங்கள் தான் பங்கு. பலோகத்துலேயும் மேலமே யார் கிடையாது, பூமியிலையும் விருப்பம் இல்லை. அதே போல் ஹல்லேலூயா ஆண்டு சொல்லாரு, நீங்கள் என் சொந்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்க. நான் என் சொத்தை நான் சேர்க்க போகிறேன். என் சொத்தா என் கண்மணிகளை நான் சேர்க்குறேன். அந்த நாளில் வரியை பற்றி மல்கியா சொல்கின்றார். என் மனவாட்டியை நான் மத்திய ஆகாயத்தில் நான் கூட்ட அந்த நாளில் அவங்க யாருடையவர்கள்? அவருடையவர்கள். சொல்லுங்க, நான் என் நேசடையவள், என் நேசர் என்னுடையவர். ஹல்லேலூயா. சந்தோஷம் என்ன மாதிரி சொல்லமா, நான் என் நேசருடையவள். ஒவ்வொரு சொல்லுங்க, நான் என் நேசருடையவன். உங்கள் பேரச்சலே சொல்லுங்க, அவர் என் நேசர். ஹல்லேலூயா. அப்போ நாம் யாருடைய மாறுவோம்? அவருடையவள். இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. பூமிக்குரிய இந்த கூடாரம் அழிஞ்சு போகும், இந்த தொழில் அற்று போகும், கொடுமை அற்று போகும். ஆனாலும் கர்த்தரை அன்பு மாறாதது. இங்கே நம்ம அவரை பிடிச்ச அந்த கரம் அங்கேயும் வாழும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனோடு கூட நீங்கள் கணவன் மனைவியா பிள்ளைகளாக ஆண்டு ஆராதிச்சு ஜெபித்து வார்த்தை தியானித்து குடும்பமாக ஊழியம் செய்யும் பொழுது நீங்கள் குடும்பமாக சமத்தை வாழ போகிறீங்க. அவரோடு கூட நித்தியமாக உங்களுக்கு தனி வீடு, தனி அறை, தனி அறிவு எல்லாமே உண்டு. பல நன்மைகள் எல்லாவற்றும் வெளிப்படையாக சொல்ல முடியாது. அதை ஏற்றுக்கொள்ளாங்க. அநேகர் இன்றைக்கி பரியாசமானாங்க. யூடியூப்பில் அநேகர் ஒரு வார்த்தை தவறாக ஏதோ பேசின வார்த்தையை எடுத்துக்கொண்டு அதை பல மணி நேரம் உட்காந்து அதை ஒரு வீடியோ போட்டு சம்பாதிக்கிறாங்க இன்றைக்கு. ஹல்லேலூயா. பல காரியங்கள் ஆண்ட ஆவியில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றார். பல ரகசியங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றார். பல நன்மைகள் நம்ம சிந்தைக்கு அர்ப்பணப்படுது. அந்த பரலோகம் என்பது இந்த பூமியை கம்பேர் பண்ண முடியாது. இந்த பூமி வெறும் கால் வைக்கிற இடம் தான். பரலோகம் பல மகிமை. இந்த பூமியே 5, இந்த 7 கண்டங்கள் 2 கண்டம் மனுஷன் வாழ முடியாது. அவ்வளோதான். இதுதான் இவ்வளோ பெரிய பூமி, இத்தனை கண்டங்கள் உள்ளது. அவர் கால் வைக்க இடம் சொல்லிட்டாரு. யோசிச்சுப்பாங்க. அப்போ அவர் வாழ்கிற இடம் எவ்வளோ பெருசு, நம்ம இமேஜினுக்கு அப்பாற்பட்டது. அங்கே உள்ள சூழ்நிலைகள் வேறு, அங்கே உள்ள எல்லாமே வேறு. பல மண்டலங்கள் உண்டு, பல பரிணாமம் உண்டு. அங்கு அது ஒரு மேஜிக் வேர்ல்டு மாதிரி. ஹல்லேலூயா. நம்ம இந்த பூமியின் சிந்தை மாதிரி அதை யோசிக்க கூடவே கூடாது. அது ஒரு மகிமையான இடம், வெறும் புசிச்சு குடிச்சு இடம் கிடையாது. ஹல்லேலூயா. அதுக்காக சாப்பாடே கிடையாது என்ற அர்த்தம் அல்ல. இங்கே சாப்பிட முடியாமல் ஊழியமானாங்க எத்தனை பேர் உண்டு. விதவிதமான ஆகாரங்கள் உண்டு. ஹல்லேலூயா. விதவிதமான உணவுகள் உண்டு. அதே போல் பரிமாற தூதர்கள் உண்டு. கவனிக்க அன்பு கூற பசங்கள் உண்டு. அவங்களை நேசிக்க யாருமே இந்த பூமியில வாழ்ந்தவங்களுக்கெல்லாம் அங்கு அவங்கள ஆற்ற தேற்ற, அவங்களை கவனிக்க, அவங்களை கேர் பண்ண அதற்கென்று நியமிக்கப்பட்ட தூதர்கள், அதற்கென்று உள்ள பசங்கள், ஒரே குடும்பம், ஒரே ஆவில, ஒரே நகரத்தார். அவ்வளவு அன்பு. அங்கே வன்மம் கிடையாது.
வஞ்சக புகழ்ச்சி கிடையாது, தீமை செய்ய கிடையாது, பரியாசம் பண்ணுறவங்க, பொறாம உள்ளவங்க, அழிக்க நினைச்சவங்க, பிள்ளைசை வைத்து தள்ள நினைக்குங்க, அழிக்க நினைக்குங்க, அப்படிப்பட்ட யாருமே கிடையாது. நம்ம கூட சண்டை போட வாக்கம் பண்ண, நம்ம அழிக்க நினைக்கிற, நம்ம பேரை கிடைக்க நினைக்கிற யாரும் அங்கே கிடையாது. அல்லேலூயா. நாம் அவருடைய இருப்போம். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையால் நாம் நம்மை தேற்றுவோம். சொல்லுங்க, கர்த்தரோடு நான் வாழுவேன், நித்தியமாக நான் வாழப்போறேன். அல்லேலூயா. யாருக்கும் அந்த விசுவாசத்தை சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் தனக்கு ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற, தனக்கு வேலை பார்க்குற ஒரு தன்னுடைய குமாரன் அவன் எப்படி கடாட்சிப்பான், நான் அதை போல. அல்லேலூயா. நான் அவர்களை கடாட்சிப்பேன். அல்லேலூயா. நான் அவருக்கு அருள் கூறுவேன், கிருபை கூறுவேன், அன்பு கூறுவேன். அல்லேலூயா. நான் அவருக்கு நன்மை செய்வேன். கர்த்தருக்கு நன்மை செய்கிற காலம் வந்துட்டு. அல்லேலூயா. இனி வரப்போறது கிடையாது, வந்தது. சொல்லுங்க, கர்த்தருக்கு நன்மை செய்யும் காலம் வந்தது. சீயோனுக்கு தயவு செய்யும் வேலை வந்தது. அல்லேலூயா. ஆர்ப்பரிங்க, கர்த்தருக்கு நன்மை செய்யும் காலம் வந்தது. அல்லேலூயா. தரிசன நிறைவாக நேரம் வந்தது. அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்புகள். இந்த 2025 கர்த்தர் எங்களோடு கூட சொன்ன காரியம் இதுதான். அல்லேலூயா. பரிசுத்தமாக வாழ்கிறவங்களுக்கும் ஊழியம் செய்கிறவங்களுக்கும் உண்மையாக செய்கிறவங்களுக்கும் செய்யாதவங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் இந்த வருஷத்தில் காண்பிக்க போகிறார். நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பார். அல்லேலூயா. அநேக நீதிமான்களை உயர்த்த போகின்றார், அநேக கர்த்தருக்கு உண்மையாக பிள்ளைங்களை உயர்த்த போகின்றார். அல்லேலூயா. ஆனால் அதுக்கு கரெக்டாக அதுக்கு மாறாக அதை அல்லேலூயா செய்யாதவன் பொய்யாக பணத்துக்கென்று, பெயருக்கென்று, புகழுக்கென்று, பிரபலத்துக்கென்று, கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்கின்ற அநேகர் தண்டிக்கப்பட போகிறாங்க. நம்ம கண்கள் இதை காணப்போகிறது. அல்லேலூயா. நீங்கள் உங்களுக்குள்ள குறைகளை, குற்றங்களை, அக்கிரமங்களை மன்னி கேட்டு மனம் திரும்புங்க. கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்யும் வேலை வந்தது, நன்மை செய்யும் வேலை வந்தது. கர்த்தர் உங்கள் கிரியைக்கு அவர் கொடுக்கின்ற பலன் அவரோடு கூட வருகிறது. நீங்கள் கைகள் தட்டி ஸ்தோத்திரிங்க, சந்தோஷமாங்க, துதிங்க, ஆர்ப்பரிங்க. கர்த்தர் உங்களுடைய செஞ்ச அந்த கண்ணீரை கூட அவர் பாத்திரத்தை வச்சுருக்காரு, உங்கள் முடியை கூட எண்ணி வச்சுருக்காரு. அல்லேலூயா. உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாது, நீங்கள் வடிக்கின்ற கண்ணீர் தெரியாது, எத்தனை துளியும் தெரியாது. யோசித்து பாருங்கள். அல்லேலூயா. அன்இமேஜினபிள் காட், சிந்திக்கு அப்பாற்பட்டவர். அவ்வளோ நல்லதே நமக்கு நம்ம நேசிக்கிறோம். அவருக்காக என்னன்னாலும் செய்யலாம், எதையும் தான் செய்யக்கூடாது. அவருக்காக எல்லாரும் இழக்கலாம். இயேசு மாத்திரம் எழுந்து பாதிங்க. கர்த்தர் உங்களுக்கு கிரியைக்கு பலன் கொடுக்கின்ற காலம் வந்தது. நன்றி அப்பா. துதிங்க, ஸ்தோத்திரிங்க. ஜெபத்தோடு முடிப்போம். ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம். ஷாபா ராகா பாரி பாலாதா. உம்மை துதிக்கிறவர்களுக்கும் துதிக்காதவங்களுக்கும் ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கு ஒரு வித்தியாசத்தை நான் காண்பிப்பேன்னு சொன்னீங்களப்பா. இரவும் பகலும் உம்முடைய பிரசனத்தில் இருக்கிறேன். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம், ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ரேப்ரா காஃபாலாபா. நிறைவான நன்மையினால் நிரப்புங்கப்பா, ரெட்டிப்பான நன்மையினால் நிரப்புங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. Rebra kafa raba laba riba la tara shaba rikaba riba. ஆமென். எப்போதும் களஞ்சிகள் நிரம்பி இருக்கட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நிறைவான நன்மையினால் நிரப்புங்கப்பா. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மிடத்திலிருந்து வருகிறதப்பா. அந்த ஐஸ்வர்யத்தை கட்டவிழ்க்கிறோம், அந்த ஆரோக்கியத்தை கட்டவிழ்க்கிறோம், அந்த கனத்தை கட்டவிழ்க்கிறோம். ரேபிராக்க ஒவ்வொரு வீடும் செழிக்கட்டும், நிரம்பட்டும், நிரம்பட்டும். நன்மையினால் நிரம்பட்டும், ஒவ்வொரு பாத்திரம் நிரம்பட்டும் அப்பா, நிரம்பி வழியட்டும். ரேபிராக்கா ஃபாராபாலாதாரா ஷாபா. இந்த 2025 ஆண்டு ஒவ்வொருடைய களஞ்சியங்கள் நிரம்பட்டும். ரேபிராக்காபா. மறைவான கண்ணிகள் எரியட்டும். ஓ ஷாகா தாராபா ரீபா ராக்காபா ராபாலாதாரா ஷாபா ரீகாபா ரீபா. எல்லா கால்களை கண்ணிகளுக்கு விலக்கி பாதுகாத்துக்கோங்க. ஆத்மாவை மரணத்துக்கு விலக்கி பாதுகாத்துக்கோங்க. கண்ணீருக்கு விலக்கி பாதுகாத்துக்கோங்கப்பா. ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிற அந்த வார்த்தை செல்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தேவ மகிமை இறங்கட்டும். ஒவ்வொரு தேசத்தில் தேவ மகிமை இறங்கட்டும். ரீப்ரா. கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் மந்தையில் சேர்க்கப்படட்டும். கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படட்டும். பிசாசின் ராஜ்யங்கள் வேரோடு அழியட்டும். ஒவ்வொருவரையும் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம். அந்த கூட்டத்தையும் துவக்கம் முதல் முடிவு வரை உங்கள் பிரசனைகளோடு இருந்து நீ நடத்தி வந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தியாகத்திற்காக ஸ்தோத்திரம். எல்லா கனமகிமைக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you all.